இப்போ next major thing in verb that you have to learn is auxiliaries. Auxiliaries அப்படின்னு சொன்னாலே ஒரு simple definition கொடுக்குறது என்ன அப்படின்னு சொன்னா helping verbs. இந்த auxiliariesல ரெண்டு types இருக்கு. First one is primary auxiliaries and the second one is modals. Primary auxiliariesனா என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள், மூணு verb தான். Be verbs, do verbs and have verbs. இப்போ be verbsனா என்னென்ன அப்படின்னு சொன்னா am, is, are, was and were. இப்போ இதுல வந்து am, is, are இது மூணு plus the verb be இது நாலுமே வந்து present tenseல இருக்குது. was and were இது ரெண்டுமே வந்து past tenseல இருக்குது. and எது singular எது plural அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஷுவரா தெரியும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் verb do verb. do verb அப்படின்னு சொல்றப்ப does and do இது ரெண்டுமே வந்து present tense. இதை வந்து நம்ம past tense-ஆ மாத்துறோம் அப்படின்னு சொன்னா did. இப்போ நெக்ஸ்ட் have அதே மாதிரி have and has present tense, had வந்து past tense. இப்போ இந்த இத்தனையுமே வந்து இத்தனை verbs-உம் சேர்ந்து be verb, do verb and have verbs அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து primary auxiliaries. இப்போ எதுக்காக இது primary auxiliaries ன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா இது வந்து தனியாகவும் ஃபங்க்ஷன் பண்ணும் and மற்ற மெயின் verb-ஓட சேர்ந்து helping verb-ஆகவும் ஃபங்க்ஷன் பண்ணும். இதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் தாராளமாக கொடுக்கலாம். தனியா ஃபங்க்ஷன் பண்றது அப்படின்னா do your homework. அப்போ இந்த இடத்துல சென்டென்ஸோட மெயின் verb-ஏ வந்து do தான். அதே மாதிரி have mercy on me. So have இதுதான் மெயின் verb-ஏ. Be quiet. The be verb தனியா ஃபங்க்ஷன் பண்ணுது. She is tall. Is தனியா ஃபங்க்ஷன் பண்ணுது. We are friends. Are தனியா ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து தனியா இண்டிவிஜுவலாகவும் ஃபங்க்ஷன் பண்ணும் and they would give meaning also. And these verbs can be used as helping verbs also. இப்போ be verbs எப்படி supporting verb-ஆ யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். She is writing a novel. இப்போ ரெண்டாவது do verb எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா she does not like ginger. இப்போ இதுல auxiliaries எது மெயின் verbs எது அப்படின்றத வந்து நான் அண்டர்லைன் பண்ணி காட்டிருக்கேன். நெக்ஸ்ட் have verb அதை வந்து நம்ம எப்படி helping verb-ஆ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா have you brought your lunch today? So have வந்து supporting verb, broughtன்றது வந்து main verb இந்த சென்டென்ஸ்ல. So that is why they are called primary auxiliaries. Hope you understood clearly. இப்போ next type என்ன அப்படின்னு சொன்னா modals. இப்போ modalsனா என்ன அப்படின்னு சொன்னா just helping verbs. அதால தனியா ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. இப்போ modals நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா to express ability, possibility, permission, necessity, obligation. So இது எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக நம்ம இந்த மாடல்ஸை யூஸ் பண்றோம். சப்போஸ் நம்ம வந்து மெயின் verb மட்டும் யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த மெயின் verb-ஓட மீனிங் மட்டும் தான் கன்வே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாக் நான் நடக்கிறேன் அவ்வளவுதான். இப்போ ஐ கேன் வாக் என்னால நடக்க முடியும் என்னுடைய அபிலிட்டி அது மீன் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுனால they are called modals and they are used with that purpose only. இப்போ மாடல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா can, could, will, would, shall, should, may, might, must. இப்போ இந்த 9 மாடல்ஸ் போக need to, have to, used to, ought to இந்த 4 verbs-ஐயும் வந்து செமி மாடல்ஸ் இல்ல குவாசி மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஒவ்வொரு verb-க்கும் நான் வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா the video will go for hours. So if you have any doubt, please clarify using the comment section.